ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டே டிம்மரோட எபிசோட் 14க்கான வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட்டி முடிஞ்சு லைலா வீட்டுக்கு வந்து சனம் வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா சனம் வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே வந்துட்டு சனமோட அம்மா, உன் கூட தானே அவள் வந்தா, நீ என்ன என்கிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஐகான் கூட போனா அதான் வந்துட்டாளான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சனமோட அம்மா, என்ன எப்போ பார்த்தாலும் அவள் ஐகான் கூட போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லைலா அவங்களோட பேச்சு டைவர்ட் பண்றதுக்காக அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களோட அப்பா இன்னுமே அந்த பைப்பை வந்துட்டு சரி பண்றேன்னா அந்த இடத்துலயே இருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு, இவர் வந்து ஒரு வேலையா 2 வேலையா ஆக்கிட்டாங்க, பிளம்பரை கூப்பிட்டுருந்தா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே சேன் அண்ட் சனம் காமிக்கிறாங்க. நைட் ஆயிருது, சேன் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சேன் சமைக்கிறது ஸ்மெல் நல்லா வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சனம். அப்ப சேன் வந்து அவங்களுக்கு ட்ரிங்க் ஊத்த போறாங்க. இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சனம் சொல்லிடுறாங்க. ஸோ சேன் குடிக்கிறதுக்காக ஊத்தி வச்சுட்டு வந்துடுறாரு. பட் அதை சனம் பேசிட்டே அப்படியே எடுத்து குடிச்சிடுறாங்க. 2 பேரும் இப்படி சாப்பிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப சேன் சொல்றாங்க, இரு நான் போய் போட்டோஸ் பிரிண்ட் பண்ணிட்டு வரேன், வந்ததோட உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள வந்துட்டு நம்ம சனம் நல்லாவே குடிச்சிடுறா. அட் த சேம் டைம் இங்க லைலாவை காமிக்கிறா. லைலா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஐகான் வீட்டுல போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐகான் வீட்டுக்கு போறா. அங்க போய் கேட்டா இல்ல அவ வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட அவ சொல்லிடுறா, நான் வீட்டுல இங்கதான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போறா. இங்க அதுக்குள்ள நம்ம சேன் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாங்க போட்டோவை. முடிச்சுட்டு வந்ததோட சனம் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கா. ட்ரிங்க் பண்ணிட்டு, நீ என் கூட டான்ஸ் ஆடணும்னு சொன்னீல, வா ஆடலாம் அப்படிங்கவும், இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேன் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது சனம் சொல்றாங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போதையில சொல்றாங்க. அப்ப சேன் சொல்றாங்க, நீ தேடுற அந்த ஆல்பர்ட் ரோஸ் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவ நல்லா போதையானதுனால அப்படியே தூங்கிடுறா. ஸோ அவன் பேசுனது அவ காதுலயே விழுகல. உடனே சனமா உள்ள கொண்டு போய் படுக்க வச்சுடுறா. அவ தூங்கி எந்திரிச்சு பார்க்குறா. பட் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. நம்ம இன்னும் வீட்டுக்கு போகலையா, இங்கே தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எங்கள் அம்மாவுக்கு நான் இங்கே தான் இருந்தேன்னு தெரிஞ்சா என்னை கொண்டே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. உடனே நம்ம சேன் டீ கொடுத்துட்டு, சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. நான் கதவை போட்டுறேன், நீ காரில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம சேன் சொல்கிறாங்க. அப்படி அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சேனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மெட்டினோட அசிஸ்டன்ட், லாயர் மெட்டினோட அசிஸ்டன்ட் கால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடையோட டீட்டெயில்ஸ் விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதை விசாரிச்சுட்டேன். அந்த கடையை இப்போ வச்சிருக்கவன் வந்துட்டு நிறைய ஃப்ராடு கேஸு, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து இப்படிலாம் பண்ணுறாங்க. ஓனர்கிட்ட இருந்து 40,000 ரூபாய்க்கு ஏமாற்றி வாங்கிட்டான். பட் திருப்பி அதே 40,000 ரூபா கொடுத்து கேட்டால் அந்த கடையை தரமாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் எங்கள் காரில் அந்த பிரிண்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சனம் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறா. அதுக்குள்ளே சேன் ஃபோன் பேசிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை அப்படியே இருந்த இடத்துலயே வச்சிடுறா. சேன் வந்து வண்டியில் உட்காந்ததோடமே, நான் நேற்றே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த ட்ரெஸ் எப்படி உனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த கேரவனில் இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இதுவும் எனக்கேன்னு செஞ்ச மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், நான் தான் உன்னோட சைஸ் எல்லாம் கொடுத்தேன், நான் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி என் சைஸ்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், வெயிட் இவ்வளோ, ஹைட் இவ்வளோ, செப்பல் சைஸ் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சனம் அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறா. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை. 2 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சேன் அண்ட் சனமோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ சேன் வந்துட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சனமும் நீங்கள் கொடுத்த சாப்பாடு அண்ட் ஸ்டே எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி ஓகே நம்ம ஆஃபீஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேன் வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு சேன் அந்த கடைக்காரரை பார்த்து பேச போகிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே லைலா வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கான். சனமை பார்த்ததோட, சனம் நீ எங்கடி போன, நான் ரொம்ப பயந்துட்டேன், அம்மாக்கெலாம் நீ எங்கே போயிருக்கேன்னு தெரியாது, நான் ஐகான் வீட்டுக்கு போயிருக்கேன்ற மாதிரி சொன்னேன், ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி லைலா ரொம்ப பதட்டப்பட்டு பேசுகிறாங்க. அப்புறம் எங்கடி போன அப்படின்ற மாதிரி நம்ம லைலா சைனம் கிட்ட கேட்கவும், நான் சேனோட ஒரு ஸ்டூடியோ தனியாக காட்டுக்குள்ளே மலையில் வச்சுருக்காரு, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே உனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் அவர் கைப்பிடிச்சிருக்கவும், நீ பாட்டுக்கு போயிட்டியே, உனக்கு அவர் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சனம் இல்லைன்னு சொல்கிறா. அவரெல்லாம் நீ நம்பாத, அவரெல்லாம் பணக்கார விட்டாள், நிறையா ப்ளே பாய் மாதிரி தான் இருப்பாங்க, ஸோ நம்பாத, அவர் மேலெல்லாம் லவ்வில் விழுந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லைக்கா, ஜஸ்ட் நான் அவரோட போனேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே, எனக்கு நீ அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொன்றா தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அட் த சேம் டைம் இங்கே சேனை காமிக்கிறாங்க. சேன் போய் அந்த கடைக்காரன் அவங்க சனம் அப்பா கிட்ட இருந்து கடையை வாங்கியிருப்பான் இல்லையா? அவன்கிட்ட போய் கடையை மிரட்டி, இந்த கடையை திருப்பி நீ அவங்ககிட்டயே குடுத்துறணும். நீ எந்த காசுக்கு வாங்குனியோ அதே காசுக்கு குடுக்கணும். எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்கக்கூடாது. அப்படி நீ கேட்டேன்னா நான் உன் மேல கேஸ் போடுவேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல. ஸோ நல்லா யோசிச்சுக்கோ. உன் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னா நல்லா யோசிச்சுக்கோ. இந்த மாதிரி உன் மேல நான் கேஸ் குடுத்தேன்னா 1 to 6 வருஷம் வரைக்கும் நீ உள்ள இருக்கணும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கையில் எடுத்து கொடுத்து, இதையும் அவங்களோட செகண்ட் பொண்ணுகிட்ட கொடுத்துரு. ஏன்னா அந்த பொண்ணு பசியா இருப்பா. போய் இந்த சாவியை கொடுத்து அவங்கள்ட்ட நீ என்ன பணம் கொடுத்து இந்த கடையை வாங்கினியோ அதே பணத்தை கொடு அப்படின்னு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் பயத்துல போயிடுறான். போய் அந்த சனம் அவங்க லைலா எல்லாம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போய் வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட சாவியை கொடுத்து, நீங்கள் கொடுத்த பணம் மட்டும் போதும், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். நான் எந்த காசுக்கு வாங்கினோ அதே காசுக்கே திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சனம் கிட்ட அந்த சாக்லேட்டையும் கொடுத்துட்டு போயிடுறான். அவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. திடீர்னு அவன் எப்படி இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே வந்துட்டு நம்ம ஐலின் அண்ட் எம்ரேவே காமிக்கிறாங்க. எம்ரே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஐலின் வந்துட்டு உனக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் கேம்பெயின் பண்ணுறான், டேட்டிங் பண்ணுறான், என்னென்னமோ நடக்குது, உனக்கு தான் ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம எம்ரே கடுப்பாயிடுறான். எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லாத, நீ தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசுகிறான். உடனே ஐலின் சாரி தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். எங்கள் ஆஃபீஸில் ஜேஜே கிட்ட எல்லாருமே சனம் அண்ட் சான் 2 பேத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது, எதுக்கு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஜேஜே கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் சனம் அண்ட் சான் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தப்போ லைலா சொல்கிறா சனம் கிட்ட, இன்றைக்கு அது ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சான் வந்து அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு டெரன் வராங்க. டெரன் வந்துட்டு, உங்களுக்கு என்ன சான் ஆச்சு, ஒரு எம்ப்ளாயி அவளுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு வந்து எல்லாரும் எல்லா எம்ப்ளாயும் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒன்றுனா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே குலீஸ் வந்து ஃபேப்ரி இங்கே வராராம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது வரைக்கும் சானுக்கு வந்துட்டு ஜேஜே இந்த மாதிரி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன போய் தெரியாது. ஸோ டெரன் வந்து சானை ஜேஜே கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. ஜேஜே இந்த மாதிரி நான் அவங்க ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காண்டி நான் இப்படி போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபேப்ரியும் வந்துடுறாங்க. அவங்க பேச போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு அப்போ நம்ம சனமோட அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த கடையை திருப்பியுமே லைலா ஸ்டோர் அப்படின்ற மாதிரி கடையை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இங்கே சனம் கிட்ட குலீஸ் வந்து சொல்கிறா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன தான் நடக்குது, ஏன் நேற்று உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதனால சானோட கேர்ள் ஃப்ரெண்ட் போலன் ரொம்ப கோவமாக இருக்காங்களாம். அவங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. இந்த விஷயம் அசீஸ் சாருக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவளும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாள்ல. சான் வந்து அவளை ஏமாத்திட்டதான் நினைக்கிறா. சான் வேணும்னே ஏதோ ஒரு காரணத்துக்காக இவகிட்ட இப்படிலாம் நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நம்மளோட சனம் அம்மாவையும் ஐஹானையும் காமிக்கிறாங்க. சனம் அம்மா போய் ஐஹான் கிட்ட, எங்கள் கடையை திருப்பி எங்ககிட்டே வாங்கிட்டோம், பட் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும், நீ தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே சனம் வந்து கடுப்பாகி நம்ம போய் சான் கிட்ட கொஞ்சம் இதுவாக பேசணும், ரூடாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அந்த ஃபேக்காக போட்டிருந்தால என்கேஜ்மெண்ட் ரிங் அதையும் எடுத்து மாட்டிட்டு வரா. அப்போ ஃபேப்ரி வந்து இங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு மோட்டிவேஷன் கேம்ப் இருக்குது, அதில் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சனம் கிட்ட கொஞ்சம் பேசலாமா, சாரி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ வந்துட்டு டெரன் கால் பண்ணுறாங்க, குலீஸ்க்கு கால் பண்ணி சனமை வர சொல்லு அப்படின்னு. பட் சனம் நான் வர முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் வேணும்னா எந்த வேலையாக இருந்தாலும் என்கிட்ட நேரில் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சேனும் வந்துட்டு அங்கேயும் ஆஃபீஸ்லேயே கையை பிடிச்சி சனம் இழுத்துட்டு வராங்க. எல்லாருமே உங்களுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இழுத்துட்டு வந்து, உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு, என்ன நான் சொல்ல வரேன்னு எதுவுமே கேட்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேஜே இந்த மாதிரி அந்த இதை வாங்குறதுக்காக கேம்பெயின் வாங்குறதுக்காக இப்படி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி வச்சுருக்கான். அதனால ஃபேப்ரி உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சான் சொல்கிற எதுவுமே புரியாமல் நம்ம சனம் வந்துட்டு, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் ஃபேப்ரி வந்துடுறாங்க. ஃபேப்ரி வந்துட்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி நைட் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு
நான் டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்துடணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியும், உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவள் முழிக்கிறா. அப்போ டரன் பின்னாடி இருந்து அமைதியாக இரு சனம் சொல்லவும் கம்முன்னு இருந்துடுறான். ஃபேமிலி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சனம் வந்துட்டு என்ன என்கேஜ்மெண்ட் ரிங்கா, உங்களுக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட்டா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஸ்டாண்ட் வந்துட்டு உன்னோட ஃபியான்சியோட பேர் என்ன சொல்லு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கவும் உஸ்மான் தான் என்னோட ஃபியான்சே அப்படின்னு சொல்லவும் சேன் அங்கேருந்து போயிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே நம்ம ஐஹான் வந்துட்டு சனமோட அம்மா கேட்டிருந்தாங்க இல்லையா, காசு வேணும் ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஐகான் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொருத்தவங்க வீடாக போய் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்களோட கிடச்சிருச்சு, பட் அவங்கக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவங்க வாங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லேயும் போய் சொல்லி அவங்களுக்காக ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. கூட நம்ம முசாஃபரும் போகிறாரு. எங்கள் ஆஃபீஸில் இப்போ தான் சனம் கிட்ட ஜே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். இதனால தான் நம்ம கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்டே கிடச்சிருக்கு, அதுக்காக தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உனக்கு பொய் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா, நான் தான் கிடச்சேனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே சேன் வந்துட்டு எல்லோரும் இங்கே கவனிங்க, நாளைக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் கேம்ப் இருக்குது, ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் யாரும் வர தேவையில்லை, அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கேம்ப்க்கு வரணும், அப்படி வராதவங்கள நாங்கள் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸாக கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேர் கொடுத்துட்டு இருக்கும்போது சனமும் லைலாவும் நிற்கிறாங்க. சனம் நிற்கிறப்ப சேன் கேட்குறாங்க, ஏன் சனம் நீ உன்னோட ஃபியான்சேவையும் கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லவும் சனம் சொல்கிறா, நானும் என் ஃபியான்சேவையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் லைலா, யாரை நீ ஃபியான்சேன்னு சொல்லி கூப்பிட்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதோட நம்ம எபிசோட் 14 எண்ட் ஆகுது.